அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கர்த்தரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஆயத்தமாவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவனும் தொடாமல் இருந்தாலும் துன்மார்க்கர் எல்லாம் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நீதிமான்களிடத்தில் என்ன இருக்கிறது? தைரியம் இருக்கிறது. அப்ப நீதிமான்கள் யார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். விதமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மீட்டெடுக்கப்படுகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிறவர்கள் நீதிமான்களாகிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இழந்து போனதை தேடி ரட்சிக்க மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு வந்திருக்கிறார். கெட்டு போன மனுஷன், தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போன மனுஷனை மீட்டெடுக்க தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அதனால மீட்டெடுக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் அவர்களுக்கு தைரியம் உண்டாகிறது. 112ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 112ஆம் சங்கீதம் 6-7 வசனம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி, ஆமா, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய, ஆமா, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். துச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். அல்லேலூயா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி, நான் எவ்வளவு தூரம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம்? நம்முடைய இருதயம் எப்படி எவ்வளவு திடனாய் இருக்கிறது? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட தோண்டு போகிறதாம். நீதிமான்களாய் இருக்கிறோமா? இல்ல இனிதான் நீதிமான்களாய் மாற வேண்டுமா? அல்லேலூயா. ஒரு வேளைக்கு ஆதார குறைவு ஏற்பட்டாலே தைரியம் எல்லாம் எங்கேயோ போகிறது. அல்லேலூயா. வசனம் எல்லாம் ஒன்றும் நினைவுக்கு வருகிறது இல்லை. வசனம் நினைவுக்கு வருகிறது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். வசனம் எப்போதும் நினைவிலே இருக்க வேண்டும். அதனாலதான் பிரமாணங்கள் எல்லாம் நினைவிலே மனதிலே வைத்து இதயத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கார். மனதையும் கொடுக்கறது இல்லை ஆண்டவருக்கு, இருதயத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம பிள்ளைங்களில எல்லாம் வைத்திருக்கிற செல்போன்ல பாத்தீங்கன்னா வருகிற டோன் எப்படிப்பட்ட டோன் வருது? எல்லாம் சினிமா டோன் வருது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களாம், நீதிமான்களானாங்களாம், பரிசுத்தவன்களானாங்களாம், பரலோக ராஜ்யத்துக்கு போவோம்னு விசுவாசிக்கிறவங்க கை தூக்குங்கன்னு சொன்னா அத்தனை பேரும் கை தூக்குறோம். செல்போன்ல
சினிமா டோனை வச்சு கொண்டிருக்கிறவங்களும் கையை தூக்குறாங்க. என்ன ஆச்சரியமா இருக்குது நம்ம கிறிஸ்தவம். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள் நிறைந்ததாய் இருக்கிறது கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒருவனும் தொடாதிருந்தாலும் துன்மார்க்கன் ஓடி போகிறான். ஆனா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா. அப்ப நம்ம சிங்கத்தை போல எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும்னா நம்ம மனதுல என்ன இருக்கணும்? ஆமா, ஆண்டுடைய வசனம் இருக்கணும். இருதயம் ஃபுல்லா எப்படி எழுதப்பட்டிருக்கணும்? பைபிள் ஃபுல்லா வசனத்தினால இருதயம் ஃபுல்லா பைபிள் வசனங்கள் எழுதி இருக்கணும். அப்பதான் தைரியம் வரும். இல்லைன்னா தைரியம் வராது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே, ஆமா, அப்பொழுது நீதிமான்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தில சூரியனை போல பிரகாசிப்பார். இங்க தைரியமா இருக்கிறவங்க தான் அங்க தைரியமா என்ன செய்ய முடியும்? போக முடியும். பரலோகத்துல போனா தானே பிரகாசிக்கிறார். பாட்டு மட்டும் பாடுவோம், மேக மீதில் இயேசுராஜன் வராரு. ஹல்லேலூயா. வாய்தான் அப்படி பாடுது. இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாருக்கும் செல்போன்லயும் ரிங்டோன் என்ன செய்யும்? பாட்டு பாடும். எல்லாருக்கும் செல்போன்லயும் இயேசுநாதர் வருகிறாருன்னு சொல்லியதுக்கு முதல்ல என்ன வரும்? என்னாலும் பாட்டு பாடுறோம், அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். எப்படி நீங்கும்? ஒரு ரிங்டோன்ல ஒரு கிறிஸ்தவ பாட்டோ இல்ல சாதா ஒரு ரிங்டோனே வச்சு விட்டுருங்க, பரவாயில்ல. அது வைக்காம சினிமா பாட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு என்னைக்கு உபத்திரம் நீங்கும்? நீங்குமான்னு கேக்குறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம் வரும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து வர ஆசீர்வாதம் மனம் திரும்பினாதான் வரும். வேஷம் போட்ட அத்திமரம், ஆமா, கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டு நடக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அத்திமரம் நல்ல இலைகளோட செழிப்பான, ஆனா இயேசு கிறிஸ்துவத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று தேடி போன. அங்க போனா என்ன இல்ல, இலைகளே அல்லாமல் வேறு. அதனால ஆண்டவர் சொன்னா, இனி ஒருவன் உன்னிடத்தில் கனி தேடி வருவதில்லை. அந்த மரம் மறுநாள் என்ன ஆயிடுச்சு? பட்டே போச்சு. நம்ம நினைப்போம், ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, எல்லா மரத்துலயும் எப்பவும் கனி இருக்குமா அப்படின்னு. ஆனா அத்தி மரம் இலை விடுகிறதுக்கு முன்னாக காய் மொக்குகளை விடும். ஹல்லேலூயா. மரம் ஃபுல்லா காய் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இலை வரும். ஹல்லேலூயா. ஆனா இந்த மரம் முழுசா இலையா இருக்கிறே தவிர அங்க காயையும் காணும், கனியையும் காணும், ஒன்னையும் காணும். அப்படி நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் கனி தேடி இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு இனி வருகிறார்? ஆமா, பலனை தேடி வருகிறார். இப்ப நாம எல்லாம் கனி கொடுக்கிற அத்திமரமா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கனி கொடுக்கலன்னா சாபம் தான். ஹல்லேலூயா. உலகத்திலேயே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா அந்த உபத்திரவத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் கிருபை உனக்கு போதும். அப்ப அந்த கிருபை வேணுமே நமக்கு. கிருபை எப்படி வரும்? இயேசுவை சார்ந்து கொண்டால் தானே கிருபை வரும். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு தானே கிருபை உண்டாகும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தானே கிருபை உண்டாகும். நீதிமான்களுக்கு தானே கிருபை உண்டாகும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஏதோ பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்பார் என்ற அந்த ஒரே வார்த்தைக்கு வேண்டி ஆலயத்துக்கு வர்றோம். அது பிரயோஜனம் கிடையாது. பாஸ்டர் கேட்கவும் செய்யலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா? இருக்க இல்லையா? அதுதான் முக்கியம்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. எவ்வளவு ஈஸியா ஆண்டவர் சொல்லி இருக்காரு பாருங்க. இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேடுறேன். அப்ப இதெல்லாம் கிடைக்கும். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை எப்படி தேடுறது? எங்க போய் தேடுறது? நம்முடைய கருத்தில் இருக்கிற வேத புஸ்தகம் தான். வேத புஸ்தகத்தை தான் தேடணும். அல்லேலூயா. வேத புஸ்தகம் பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, ஆலயத்துக்கு வர்றதுக்கு. அப்போ ஆண்டவருக்கும் ஏசப்பாவுக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நேரம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருந்தா அவருக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, இல்லைன்னா அவருக்கும் நேரம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட மணி நேரம் பேசுறதுக்கு நேரம் இருக்கு, 12 மணி நேரம் தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, சினிமாவுக்கு போறதுக்கு நேரம் இருக்குது, அப்புறம் நண்பர்களோட ஊர் சுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரை கண் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க. தேவனை தேடுகிற உணர்வு யாருக்கிட்ட இருக்கு? ஜெபிக்கிற உணர்வு யாருகிட்ட இருக்குது? ஆலயத்துக்கு போகிற உணர்வு யாருகிட்ட இருக்கிறது? ஊழியத்துக்கு என்று கொடுக்கிற உணர்வு யாருகிட்ட இருக்கிறது என்று எங்கே இருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார்? பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். போதகர்களையும் பார்க்கிறார், விசுவாசிகளையும் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால காசு பணம் நிறைய வந்து தண்ணி சொல்லி அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு நினைக்க கூடாது. பண ஆசை எல்லாம் நிறைய பணம் வந்துச்சுன்னா ஆசை இன்னும் கூட வரும். இன்னும் கூட கூட வரும்போது அது எல்லா தீமையும் கொண்டு விடும். அல்லேலூயா. இப்ப சமீபத்துல ஒரு சகோதரியை குறித்து கேள்விப்பட்டோம். அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அவங்க 2 வீலர்ல வந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் தலை கேர அப்படி இருந்ததுன்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டினாங்களாம். அதோட விழுந்துட்டாங்க போல. விழுந்தது கல்லு மேல விழுந்தாங்களோ எங்க விழுந்தாங்களோ தெரியல, தலையில அடிபட்டது. அவங்க கையில இருந்த செல்போனை வச்சு பலருக்கு போன் பண்ணி அவர்கள் நண்பர்கள் எல்லாம் போய் சேர்ந்து அவங்கள ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தாங்க. 5 நாள் அந்த ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? எங்களால ஒண்ணும் பண்ண அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ண முடியுது? 25 லட்சத்தை வாங்க முடியுது. இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் மனசாட்சி இருக்கா? எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் டாக்டருக்கு படிக்கணும், நீட்டு தேர்வு இல்லாமலே டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க ஆசை நியாயமான ஆசை தான். ஒரே ஒருத்தருக்கு 4 நாள் வைத்தியம் பார்த்ததுல 25 லட்சம் வருதுன்னு சொன்னா ஆசை வராம இருக்குமா? டாக்டருக்கு படிக்க எனக்கு வயசாகி போச்சு, இல்லைன்னா எனக்கும் கூட ஆசைதான். அல்லேலூயா. எனக்கும் கூட ஆசைதான் வருது. இப்படி லட்சம் லட்சமா வருகிறதா இருந்தா பாருங்க, எவ்வளவு அநியாயமா இருக்கிறது, எவ்வளவு அக்கிரமா இருக்கிறது, எவ்வளவு வேதனையா இருக்கிறது. அதுதான் இந்த உலகம், உபத்திரவங்கள் நிறைந்த உலகம். அல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். அப்ப நாம இந்த உலகத்துல தைரியமா இருக்கணும்னா, தைரியமாய் வாழணும்னு சொன்னா நீதிமான்களா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமான்களா இருக்கணும். நீதிமான்களா இருந்தால் தைரியமாய் வாழலாம். நீதிமான்கள் இயேசுவை நம்பி வாழ்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியா வாசிக்கும் போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை
உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு ஆமா அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறார். அப்போ அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு எப்படி தைரியம் உண்டாகிறது? ரத்தத்தினாலே அவர் ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கும் போது அது விளக்கமாய் சொல்லப்பட்டுகிறது. அப்போஸ்தலர் 20:20 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே ஆமா சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறோமே, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில எழும்பி ஆராதனைக்கு வருகிறோமே, இந்த சபை எதனால் உண்டான சபை? இயேசு கிறிஸ்து தன்னுடைய அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஹல்லேலூயா. அப்ப அந்த மார்க்கத்தின் வழியாக இந்த சபையின் வழியாக செல்வதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம். அப்பதான் நீதிமான். ஹல்லேலூயா. வெறும் ஒற்றை வழியில நீதிமான் என்று சொல்லிட்டு 4 வார்த்தையை வச்சுட்டு பரலோகம் போலான்னு இருக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவம். நான் பிறந்ததே பாவியாதான் பிறந்திருக்கேன். நான் பிறந்தது எப்படி பிறந்தோம்? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். எல்லா மனுஷனும் பிறந்தது பாவத்துலதான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததிலே இருந்து பிறந்தவர்கள் எல்லாரும் பாவத்துலதான் பிறந்த. இப்போ பாவத்தில் கற்பந்தரித்து துர்க்குணத்தில் உருவான நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்களை என்ன செய்யணும்? கழுவி சுத்தமா. அப்பதான் நீதிமான் ஆகும். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. நான் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே. அப்ப அந்த இரத்தத்தினால நம்ம பாவங்களை என்ன செய்யணும்? கழுவப்படும். அப்பதான் நீதிமான். அப்பதான் நாம் எப்படி இருப்போம்? சிங்கத்தை போல தைரியமா இருப்போம். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஒருவரும் தொடாமல் இருந்தாலும் துன்மார்க்கன் அந்த தைரியம் தான். யாரும் தொட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ரத்தத்தினாலே என்ன செய்கிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் செல்லுதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. நியாய பிரமாணம் முதலாவது மோசே மூலம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணம் இல்லாமல், நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஆமா ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு புறா குஞ்சையோ என்ன செய்யணும்? பலி செலுத்து. அப்பதான் பாவம் மன்னிக்கப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியாயிருக்கிறார். தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மன்னிப்பு உண்டாகிறது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா.
அதனால நீதிமான்களாக்கப்படுவதனாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுவதனாலே நாம் எப்படி தைரியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். தைரியம் வருகிறது நமக்கு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் வாசிக்கும் போது பாருங்க, 1 யோவான் 2:28. 1 யோவான், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்டப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் அற கழுவி நீதிமான்களாக்கப்பட்ட நாம் அவர்ல என்ன செய்யணும்? நிலைத்திருக்கும். ஞானஸ்தானம் எடுத்தேன், அதுவும் பெரிய பேருள்ள ஊழியக்காரன்ற ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சிலர் ஜம்பம் அடிச்சுக்குவாங்க. அல்லேலூயா. அந்த சபை போதவர்காட்ட ஞானஸ்தானம் எடு, அதெல்லாம் ஒண்ணும் போதாது. அல்லேலூயா. அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில நம்ம எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க. இந்த நிலைத்திருக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிபடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லும் போது நான் மெய்யான திராட்சை செடி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். பாருங்க, 5ஆம் வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அல்லேலூயா. நான் திராட்சை செடி என்று 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறவர் 5ஆவது வசனத்திலே சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. இப்போ நீதிமான்களை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவங்களற கழுவி நீதிமான்களாக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் திராட்சை செடியா இருக்கிறார். நாம் அந்த திராட்சை செடியில எப்படி இருக்கணும்? கொடிகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. இப்போ திராட்சை செடி இருக்கு, அதைத்தான் நடுவாங்க. இப்ப அந்த செடி வளர வளர அதுல நிறைய கொடிகள் எல்லாம் உண்டாகும். அல்லேலூயா. அந்த கொடிகளுக்கு தான் பந்தல் எல்லாம் போடுவாங்க. அப்போ அந்த செடியில அந்த கொடி நிலைத்திருந்தால்தான். ஆமா, ஏன்னா செடி எங்க இருக்குது? பூமியில இருக்குது. செடிக்குதான் உரம் போடுவாங்க. அல்லேலூயா. செடிக்குதான் தண்ணீர் பாய்ச்சுவாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த செடி அந்த உரத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கும்? கொடிக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் நமக்கு. இயேசு கிறிஸ்து இல்லைன்னா ஒண்ணு இல்லை. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிக உலகில் துணை இயேசு. இயேசுதான் எல்லாம் நமக்கு. இயேசு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. பூமியில இருந்து அந்த உரத்தை எடுத்து அந்த கொடிக்கு கொடுக்கலன்னா கொடி காஞ்சி போயிடும். அல்லேலூயா. அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு 7ஆவது வசனத்துல என்ன சொல்லிட்டான்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள். வார்த்தை இப்ப என்ன வருது? செடியில இருந்து கொடி வளரணும்னு சொன்னா இப்ப ஆண்டவர் யாரு? வார்த்தையானவர். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்து, அந்த வார்த்தை நம்மிலே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர்.
ஆண்டவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்க தைரியமாய் கேட்கலாம். ஏசப்பா கிட்ட என்ன வேணுமானாலும் கேட்கலாம். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருக்கு. அப்ப மிகுந்த கனி கொடுத்தா, நிறைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் நாம் நிறைய கனிகளை கொடுப்போம். அப்ப நிறைய கனிகளை கொடுத்தால் பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் இயேசுவுக்கும் சீசர்களாயிருப்போம். அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நாம் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் அப்படியானால் வேதத்தை நாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். இதெல்லாம் நல்ல அதிகமா யார் செய்யறோமோ, வயிறு நோக்குற அளவுக்கு என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். வயிறு வலி வார அளவுக்கு, தொண்டை வலி வார அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பதான் ஆசீர்வாதம். ஒரு 11 வருஷத்துக்கு முன்ன எங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா விசுவாசம் கூடிய நம்மிடத்துல அவ்வளவு நிறைய பணம் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால எல்லாரும், நீங்க பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிறீங்க, பத்திரிகை ஊழியம் எல்லாம் செய்றீங்க, எல்லாம் பேரம் பேசுறாங்க. எத்தனை லட்சம் தருவீங்க, எத்தனை ஏக்கர் தருவீங்க. ஹல்லேலூயா. அப்பதான் உண்மையிலே அதிகமா என்ன வந்தது? ஜெபம் வந்து ஜெபிச்சு 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 ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்பத்தை காட்டினார். கல்யாணம் அதன் போல நடந்து இப்ப ஒரு பேரம் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க. அது வேற. இந்த இடப்பட்ட சம்பவம் எல்லாம் ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்னா இவர் கதை விடுறாருன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. யார் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான சாட்சிகள். அத போய் நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லி பிரசங்கம் முழுக்க சாட்சி சொல்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபிங்க, நீங்களும் வேதம் வாசிங்க. 1 சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்காலத்தில் தன்கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் 1ஆம் வசனத்தையும் நீங்க கருத்துல கொள்ளணும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பரியாசக்காரர் காரணத்திலும் விடிய விடிய வேதம் வாசித்து விடிய விடிய ஜெபம் பண்ணினாலும் துன்மார்க்கமான மதுபான வெறி உள்ளவனு கூட கூட்டு வைக்கிறது. மதுபானம் குடிச்சாச்சுன்னா ஒரு ஆசீர்வாதம். ஜெபிக்கிறதும் வீணு, துதிக்கிறதும் வீணு. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையிலே நாம் அப்படி என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனில் நிலைத்திருக்கிறவன், தேவன் அன்பாக இருக்கிறது போல் நாம எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கணும். தேவன் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து நமக்காக ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம தியாகம் உள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்தவன் சொல்லிட்டு சும்மா இருக்க கூடாது. அல்லேலூயா. சிலர் கிறிஸ்துமஸ் பண்டிகை வரும்போ ஒரு 2-3 ஏதோ ட்ரெஸ்ஸை வாங்கி பக்கத்துல இருக்கிறவங்க 4 பேர் தெரியறதுக்கு என்ன கொடுப்பாங்க? நானும் கொடுத்தம் போடவேன், நானும் கொடுத்தம் போடவேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க? நானும் பண்ணனும் பிரியாணி, நானும் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்தம் பிரியாணி அனுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா வீட்டுல பார்த்தா சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. புருஷ மனைவிக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க? சண்டை போடுறாங்க.
மதுபானம், குடி, இப்படி எல்லாம் நீ கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் வச்சுட்டு கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இல்ல கேக் வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இல்ல ஒரு புடவை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் நமக்கு தைரியம் இல்லாமல் போகும். ஒரு சின்ன ஜுரம் வந்தாலே தைரியம் இல்லாமல் போகிறது. ஒரு சின்ன தலைவலி வந்தாலே தைரியம் இல்லாமல் போகும். நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க, அவர் பரம வைத்தியரும் அருமருந்தும் ஆயிருக்கிறார். அவர்ல நிலைத்திருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. இது அடுத்து பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21-22 வசனம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருக்க வேண்டும். நாம் ஒரு தப்பு பண்ணனா, யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணனாலோ, இல்ல அடுத்தவங்க ஒருத்தர மனசார யாருக்கும் தெரியாம திட்டுனாலோ, இல்ல ஏதோ எவ்வளவு சின்ன சின்ன காரியம் நிறைய இருக்குது, பெரிய பெரிய காரியத்தை விட்டுருவோம். அப்படிப்பட்ட காரியம் நம்மை குற்றவாளியாக தீர்க்காதிருந்தால் நாம் ஆண்டவரிடத்துல என்ன செய்ய முடியும்? தைரியமாய் நிற்க முடியும். ஆனால் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்த்தால் நாம் ஆண்டவருக்கு முன்னே எப்படி நிற்க முடியாது? தைரியமாய் நிற்க. அதை நாம் மனசிலே வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது விளக்கம் இருக்கிறது. ரோமர், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே ஆமா உன்னைத்தானே நீ குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அல்லேலூயா. நான் அடுத்தவங்களை ஈஸியா என்ன பண்ணிடுவோம்? குற்றவாளியா சொல்லிடுவோம். அவன் அதை செய்யறான், இவன் இதை செய்யறான், அவன் அப்படிப்பட்டவன், இவன் எப்படிப்பட்டவன்னு நம்ம சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவோம்? தாராளமா சொல்லுவோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஏன்னா நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே. அல்லேலூயா. நம்ம அடுத்தவனை குற்றவாளியா சொல்றோம், ஆனா அதை நம்மவே செய்யணும். அப்ப அப்படின்னா நம்ம மனசாட்சி என்ன பண்ணும்? நம்ம குற்றவாளின்னு தீர்க்குமா? தீர்க்காதான். இப்ப குற்றவாளின்னு நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளின்னு தீர்த்ததுன்னா நான் ஆண்டவருக்கு முன்பாக, ஏசப்பாவுக்கு முன்பாக எப்படி தைரியமா நிற்க முடியும்? தைரியமா நிக்க முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ரோமர் 2:15-16 வாசிங்க. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றே ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். பாருங்க, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றே ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய அந்தரங்கங்களை எல்லாம் ஒரு நாள் என்ன செய்ய போறாரு? நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். பாஸ்டரையும் நியாயம் தீர்ப்பார்,
தீர்க்கதரிசியையும் நியாயம் தீர்ப்பார், அப்போஸ்தலரையும் நியாயம் தீர்ப்பார், விசுவாசியையும் நியாயம் தீர்ப்பார், பெந்தேகோஸ்தே சபையாரையும் நியாயம் தீர்ப்பார், ஆவிக்குரிய சபையாரையும் நியாயம் தீர்ப்பார், பாரம்பரிய சபையாரையும் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. விக்கிரகாராதனை செய்கிற சபையாரையும் நியாயம் தீர்ப்பார். அன்னைக்கு இது வெளிப்படும். ஹல்லேலூயா. அதனாலதான் பிரசங்கி சொல்லும் போது சொல்லுகிறார், தேவன் சகலத்தையும் நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? மேலே இருக்கிற வானத்தையும் கீழே இருக்கிற பூமியையும் கூப்பிடுவார். அந்தரங்கங்களை நியாயம் தீர்க்கும் போது எப்படி கூப்பிடுகிறார்? மேலே இருக்கிற வானத்தையும் கீழே இருக்கிற பூமியையும் ஆண்டவர் கூப்பிடுவார். ஹல்லேலூயா. அப்ப வானமும் பூமி என்ன செய்யும்? நமக்காக சாட்சி சொல்லும். ஹல்லேலூயா. அப்படி சாட்சி சொல்லும் போதுதான் நம்ம என்ன பண்ண முடியுமா? ஏதாவது அப்பீல் பண்ண முடியுமா? நாம் அப்பீல் பண்ண முடியுமா? 3:17 சகல எண்ணங்களையும் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா. சன்மார்க்கனை நியாயம் தீர்ப்பார், துன்மார்க்கனை. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உடையவர்களா இருக்கணும். அதனாலதான் நம்ம கர்த்தரில் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணும். நம்முடைய மனசாட்சி கொஞ்சம் கூட என்ன சொல்லக்கூடாது? குற்றவாளின்னு நம்மள நியாயம் தீர்க்க கூடாது. நம்முடைய இருதயம் நம்மை சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீங்க எச்சரிக்கையாய் உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ரோமர் 14:10 எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ற நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அல்லேலூயா. சகோதரனையும் குற்றம் சொல்லுகிறோம், சகோதரியையும் குற்றம் சொல்லுகிறோம், சபையாரையும் குற்றம் சொல்லுகிறோம், எல்லாரையும் குற்றம் சொல்லுகிறோம். அதான் இங்க வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. கடைசியா நிக்கணும். நாம் ஆண்டவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன செய்யணும்? எல்லாரும் போய் நிக்கணும். நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அத என்ன செய்யணும்? அங்க வெளிப்படும். இப்ப பாருங்க, நம்ம இப்ப ட்ரெயின் ஏறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், இல்ல ஏரோப்ளேன்ல போறோம்னு சொன்னா நம்முடைய பேக்கு உடம்பு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அது அங்க ஒரு மிஷின் இருக்கும். அதுல அப்படி வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே சுத்தி அங்க போகும். அது என்ன இருக்குதுன்னு கரெக்டா என்ன செய்யுது? ஆமா சொல்லு. நான் ஒரு தடவை டெல்லிக்கு போனேன். அப்போ அந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஏறுறதுக்கு போனதும் நான் பையோட வச்சிருந்தேன், அந்த ஒயிட் பையில. அதை அங்க வைக்க சொன்னா வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அது எல்லாரும் வைக்கிறாங்க, நீங்களும் வைக்கணும். நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் அதை ஜிப்பை திறந்து பைபிளை எடுத்து காட்டினேன். அதுக்கு ஜிப்பையும் திறந்து காட்டினேன். இது ஹோலி பைபிள், இது அங்கே வைக்க கூடாது அப்படின்னு. அவன் தலையில அடிச்சு கொண்டு போகல. பாருங்க, எதானாலும் செக்கப்பு தான். அதை நம்ம நிரூபிக்கணும். ஹல்லேலூயா. நான் அதுல வைக்க மாட்டேன் என்னன்னு சொல்லணும். நான் அதுல ஏதாவது ஒண்ணு வேற மாதிரி ஏதாவது வச்சிருந்தா அப்புறம் அவ்வளவுதான், கழுத்துல பிடிச்சு இடியேன்னு இடிச்சாங்க கொண்டு போட்டுருவோம். நான் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் எங்க நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன செய்யணும்? நின்றுதான், வேற வழி இல்லை. ஏதோ சைடுல ஓடி அப்படி இப்படி எல்லாம் போலான்னு எல்லாம் யாரும் நினைக்க கூடாது. யாரையும் குறை சொல்றது நினைக்க, வேதம் சொல்லுது. நான் ஆனாலும் சரி எந்த சைடுல ஓடியும் போக முடியாது. அங்க சைடே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய பார்வையில தான் அப்படி போயிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நாம் சோதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்துல கர்த்தருக்கு மிகவும் பயந்து ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நமக்குள்ள என்ன உண்டாகணும்? தைரியம் உண்டாகணும். இன்றைக்கு நமக்கு உலக பிரகாரமான சில கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டத்திலையும் இந்த பாடுகளிலிருந்து இந்த போராட்டங்களிலிருந்து விடுவிக்க என் தேவன் வல்லவர் என்ற விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா எப்படி? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடைய தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம் உண்டாயிரும். தைரியம் தான் நமக்கு. தைரியம் உள்ளவர்களாய் நம்ம வெளியே பெரிய தைரியத்தை எல்லாம் காட்ட வேண்டாம். நம்முடைய இருதயம் தைரியமாய் திடனாய் இருக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும். ஆமா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அல்லேலூயா. எந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சொல்லி இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன பெற்றுக் கொள்ளுகிறோம்? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்ப பாவ விசுவாசத்தினாலே எப்படி பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது? பாருங்க, யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே அது ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 333வது வசனம், பக்கம் 333ஆம் வசனம், அது 20ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். இன்னைக்கு நம்ம பாருங்க, நமக்கு அனுதின தேவைகளுக்காக விசுவாசிக்கிறோம், ஆகாரத்துக்காக விசுவாசிக்கிறோம், பணத்துக்காக விசுவாசிக்கிறோம், பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக விசுவாசிக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தம். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்மை பரிசுத்தவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அதான் ரோமர் 5:1 நான் வாசிக்கும் போது, விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் தைரியம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றது. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அதனால நம்முடைய விசுவாசம் எல்லாம், நமக்கு இருக்கிற சஞ்சலம், தவிப்பு, போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல கொட்டி விடணும். கர்த்தர் நல்லவர் என்பதை அப்பதான் ருசிக்க முடியும். அல்லேலூயா. உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். வைத்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் என்ன விடுதலை கொடுப்பாருன்னு நீங்க என்ன செய்யணும்? விசுவாசம். பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பிள்ளைகளாகும் அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. பிள்ளைகளானால் சுதந்திரமாவே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம், ஆண்டவர் இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும்.
இயேசு என்று சொன்னாலே எனக்கு ஆசீர்வாதம், இயேசு என்று சொன்னாலே எனக்கு சுகம், இயேசு என்று சொன்னாலே எனக்கு சமாதானம், இயேசு என்று சொன்னாலே நான் நீதிமான். ஹல்லேலூயா. இப்படி நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. பிள்ளைகளானால் சுதந்திராமே. அவர் வானாதி வானங்கள் கொள்ளா தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், நித்திய ராஜ்யத்தை படைத்திருக்க தேவன், கைவேலை அல்லாத வீடொன்றை தருவேன் என்று வாக்கு சொல்லி போன தேவன் எல்லாத்திலையும் பங்கு தருவார். ஹல்லேலூயா. அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அனுதின காரியங்களுக்காக நாம் சோர்ந்து போய் நொந்து போய் இருந்தா எப்படி? அதனால விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுத்தத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். ஹல்லேலூயா. மாம்சத்திலும் ஆவியிலும் நிறைய அசுத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அசுத்தி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட என்ன செய்யணும்? பூரணப்படும். பூரணதாகும். பூரணம் இல்லாம எங்க போக முடியாது? தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவும் முடியாது. ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எபிரேயர் 4:16 இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் அடுத்தபடி எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே சேர கடவோம். தேவனுடைய ஆலயத்திலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இவ்விதமாய் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டை. ஏற்ற சமயத்துலதான் சகாயம் வரும். சில நேரங்களில உடனேயும் கிடைக்கும் சகாயம், சில நேரங்களில கொஞ்சம் தாமதம் ஆகும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கானாலும் சரி, உங்களுக்கானாலும் சரி. நான் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு திடீர்னு பிள்ளை எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கும். நானே ஆச்சரியப்படுவேன். அவங்க சாட்சி எல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணி கொண்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணி போன மாசத்திலே ஒழுங்காயிடுச்சு அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நானே ஜெபம் பண்ணி நடந்தது அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனா என் பையனுக்கு ஜெபம் பண்ணி எங்களுக்கு நிறைய பொண்ணுகளை பிடிக்கும், அவனுக்கு ஒண்ணும் பிடிக்காது. ஐயோ இப்படி எல்லாம் இருந்தது. என்னாலும் கடைசியில ஆண்டவர் காரியத்தை என்ன செஞ்சார்? வாய்க்காப்பன். இது எங்க கண்களுக்கே ஆச்சரியம் ஆகி போச்சு. நாங்க சென்னை பட்டணத்துலதான் பொண்ணு வேணும், நம்ம ஊர் பொண்ணு வேணும்னு தான் உங்களுக்கும் தெரியும் சொல்லிட்டு இருந்தேன். ஊர் கூட வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஊரும் வேண்டாம், சென்னை பட்டணம் வேண்டாம், கோயம்புத்தூர் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் பிரச்சனை தான், எல்லாருக்கும் பிரச்சனை. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுலயும் நம்ம உறுதியா இருக்கு. கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். எவ்வளவு போராட்டமான சூழ்நிலையில எல்லாம் நம்ம திரும்பி கடந்து வந்திருக்கிறோம் என்று. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஏற்ற சமயத்துல ஆண்டவர்கிட்ட சகாயம் பண்ணணும்னா நம்ம சர்ச்சுக்கு தான்.
ஆண்டுடைய சமூகத்தை தான் தேடணும். அதுலதான் நம்முடைய உறுதியை வெளிப்படுத்தணும். அதுலதான் நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கை எல்லாம் வெளிப்படுத்தணும். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல எப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குறைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பை செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் நீதியை செய்யும் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு ஒரு பொல்லாப்பை செய்யாதபடி. ஆமா, ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்னைக்கு வருது? ஓய்வு நாள் சனிக்கிழமை. 6 நாள் உலகத்தை எல்லாம் படைச்சிட்டு ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதான் மோசே கட்டளை கொடுக்கும் போது ஓய்வு நாளை ஓய்வு நாள் யாரும் சபைக்கு வர மாட்டாங்க. ஓய்வு நாள் நம்ம உபவாச நாளா வச்சிருக்கிறோம். ஆனாலும் வந்து எட்டி பார்த்துட்டு போறவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அடுத்தபடியாய் பாருங்க, 58 ஏசாயா 58 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் பணிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அல்லேலூயா. இதுவரைக்கும் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் என்னதான் வரும். இப்ப கர்த்தருடைய வாய் என்ன சொல்லிச்சது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என்ன. அதுல சொந்த பேச்சு கூட என்ன செய்யக்கூடாது? இஷ்டமானதை செய்யக்கூடாது. காலை விலைக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்யக்கூடாது. இஷ்டமானபடி நடக்க கூடாது. சொந்த பேச்சு கூட என்ன செய்யக்கூடாது? ஆமா, அதான் பரிசுத்த நாளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இதெல்லாம் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லி. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு வசனங்கள், எவ்வளவு வசனம். அப்பதானே தைரியம் வரும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்தா இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கூனி குறுகி கிடக்கிற நமக்கு ஆசீர்வாதமும் தேவைதான். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதம் வரும்போது நிச்சயமாக நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும்போது நாம் எப்படி இருப்போம்? இன்னும் தைரியமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வசனங்களை நீங்க எழுதி வச்சுட்டு வீட்டுல போய் என்ன செய்யணும்? படிக்கணும். அப்பதான் தெரியும். இப்போ ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு நான் விளக்கம் சொன்னா ஒரு 10 வசனம் கூட சொல்ல முடியாது. ஆனா எனக்கு நிறைய வசனம் சொல்லணும்னு ஆசை. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி
புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்குது? சபை கூடி வருதலை ஆமா சிலர் விட்டு விடுகிறார். ஆராதனையை சிலர் விட்டு விடுகிறார்கள். சொந்த காரணங்களை சொல்லி சாகு போக்க சொல்லி சிலர் விட்டு விடுகிறார்கள். அதான் என்ன சொல்ற, சிலர் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் ஆமா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். பாதியில எழும்பி ஓடுறவங்களுக்கு கடைசி வரை இருக்கிறவங்க புத்தி சொல்லணும். இடையிடையே வராத இருக்கிறவங்களுக்கு டெய்லி வர்றவங்க என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். 13 எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணணும். உங்க போதகர் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணணும். அதனால நீங்க எப்படி இருக்கணும்? அவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் துக்கத்தோட ஆசீர்வாதம் பண்ணா பிரயோஜனமா இருக்க மாட்டாதுன்னு வேதம் சொல்லு. பைபிள் சொல்றதுதான் நடக்கும். நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால உங்களை ஆசீர்வதிப்பது என்னுடைய கடமை. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க சரியா நடக்காம உங்க போதகர் ஆசீர்வதிச்சா கூட அது உங்களுக்கு பிரயோஜனமா. அதனால இதையெல்லாம் அறிந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சிங்கத்தை போல எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதீங்க. இன்னும் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறோம். ஒரு செய்தி 2 மணி நேரங்களும் பேச வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. யூடியூப்ல எல்லாரும் கொஞ்சம் தூரம் தான், பாதி தூரம் தான் போடுறாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு வேற வேலை இருக்கு. அல்லேலூயா. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நானும் குறைச்சு கொள்றது நல்லதுன்ற ஒரு தீர்மானத்தை போட்டு வச்சிருக்கேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு ஆய்கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார். ஆண்டவரே, நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் எப்படி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை நீர் எங்களுடைய இருதயத்திலே எழுதினபடியால் ஸ்தோத்திரம். சத்ரு ஆண்டவரே இந்த வசனத்தை எடுக்க வகை தேடுவான். ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே அல்லது தேவனாய் இருந்து எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இந்த இருதயத்தை வார்த்தையை வைத்து எங்களை பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல பலன் ஆரோக்கியம் தாருங்க. கடன் தொல்லை கஷ்டங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்ற நல்ல சாட்சியை வரும் நாட்களிலே சொல்லும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக.
ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஜீவனை ஆசீர்வாதத்தையும் கண்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு கொடுத்த தேவன் தாமே பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுத்து சமமாய் உன் திரும்ப ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்துள்ள அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்குமாயிருப்பதாக. ஆமென். நாட்டிலே நான் வாசம் Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதித்து காக்கணும். God bless you. Praise the Lord. Praise the Lord. சோத்திரம் சோத்திரம்.